கான்பிடன்ஸோட வருது ஈஸி இல்ல. அவன் மறுபடியும் ஆம்பளை பையன் மாதிரி வந்தா ஹீரோ மாதிரி இருந்தா. என்னன்னா சொல்றீங்க? ஆமா பாத்து நிறைய பார்க்க தானே போற. உனக்கு தான் போட்டியே. ஆனாலும் நீயா அவனா அப்படின்னா சுத்து போடுறாங்க. எஸ்ஓபிடிஎஸ் ஆமா அடிப்பாங்களா? எஸ்ஓபிடிஎஸ் சுத்து போடுறாங்க. போடு 1 HP டோட்டோ நாகதே பட்டான். நெருப்புல வந்து அடிறான். நெருப்புல வந்து அடிறான். கத்தியில குத்த பாக்குறான். ரஸ்கார்டு நெருப்புல வந்து கத்தியில குத்த பாக்குறான். டிபி வாங்க ஒரு அடி கிசக்கா. ரஸ்கார்டு பத்தியா கத்தியில குத்த வரான் அவன. ஜோகோ ப்ரோ யானே எடுத்துட்டாரு. ஜோகோ ப்ரோ ஓடுவாரா? ஈஷா இங்க தான் இருக்கானா? அவ்வளவுதான். பிடி வேற வந்துட்டான். இனிமேல் செத்திங்க உங்க காதெல்லாம். வாடா பிடி நல்லா வரியா? நல்லா இருக்கேன். எங்க ஏதோ பல நாடுகள் பல ஊர்கள் எங்கெங்கயோ போயிட்டு இருந்திய. மனபலோட இவன் தான் அதிக கெட்ட போட்டு அதான் என்னடா திடீர்னு கோச்சிங்கிற, திடீர்னு நேஷனல் பிளேயருங்கிற, திடீர்னு ஜிம் ட்ரெய்னருங்கிற, எத்தனை பரிமாணம் வச்சிருக்க. இஸ்போர்ட் கோச்சிங்கிற நல்லா போயிட்டு இருக்குண்ணா. என்னது புரியல? கை வைக்கிற இடம்லாம் சிறப்பா போகுது. சிறப்பா போதா? அருமை. இல்லாம இருந்து டக்கு டக்கு டக்குன்னு நாலு ஏறிடுங்க. வேற மாதிரி பிடி. ஆல் தி பெஸ்ட் பிடி. ஆல் தி பெஸ்ட். ஒரு காலத்துல லாக்டவுன் டைம்ல ஞாபகம் இருக்கானா? ஆமா இல்ல லாக்டவுன்ல வேலையே இல்லனா. ஆமா இப்பதான் நீதான் என்ன பிளைட்லயே பறந்துட்டு இருக்கிறிய. அதாவது கார்ல போக மாட்டேன், பைக்ல போக மாட்டேன், போனா பிளைட்ல தான் போவேன்னு. எப்ப பார்த்தாலும் ஏர்போர்ட் வீடியோவா இருக்க. நான் இந்தியா ஃபுல்லா 28 ஸ்டேட் போயிட்டேன். அதான் காதுல ஒரு ஹெட்போன் மாட்டிக்கிற. வீடியோவை பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வீடியோவை பார்க்க மாட்டேன்ற. எங்கேயோ பார்த்துட்டு போற. அருமை. இப்ப சூப்பர்டா பிடி. அதாவது தலையே வந்து உங்ககிட்ட தான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாமா? அந்த அளவுக்கு ஆயிட்டே நீ. ஒரு தலையை கூட்டோடாங்க எதுக்கு பேசுறதுக்கு. கேட்டு பாடுறா ஒரு வாட்டி. கேட்டு பாரு. உங்களோட பெரிய ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாம் உங்களை கொண்டாடுவோம் அப்படின்னு கேட்டு பாடுறா. கேக்குறது தானே. தலை வந்தா வெறியா இருக்கும்ல. சும்மா கேட்டு பாரு. ஒரு இதுக்கு பாக்க முடியுது. அவரு கார் ரேஸ் சரி பாக்குறப்ப கேளு. பாக்குறப்ப ஒரு ஒரு வாய்ப்பு தான் யூட்டிலைஸ் பண்ணுவோம். கேட்டு பாரு. கண்டிப்பா ஒரு 5 மினிட்ஸ் தான். இல்லன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு இதுவா வீடியோ வாங்கிட்டு வாய்ஸ் வீடியோ ஆகுது. கங்க்ராச்சுலேஷன் நல்லா பண்றீங்க பாத்துக்குவா தமிழ்நாட்டுல. அருமை. மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வாங்கிட்டு இன்ட்ரோ போட்டுக்கலாம். வெறியா நாடா நீ ட்ரெண்டிங் நம்பர் 1 ஏறுவான். இந்தியா நம்பர் 20. அப்படி போற. என்ன நீ அப்புறம் என்ன நீ பண்ணாதான் பின்ன யாருல தலையை ரீச் பண்ண முடியாது. உன்னால மட்டும் ரீச் பண்ண முடியும். வேணா தலை படத்துக்கு வேணா நம்ம ஒரு என்ட்ரி ஸ்கிரீனே புக் பண்ணி தலைகிட்ட மாஸ்க் காட்டுவோமா? விடாமடிச்சியா ஒரு தியேட்டர் பிளாக் பண்ணிட்டா. பிளாக் பண்ணி தலைக்கு அர்ப்பணம் அப்படின்னு டெடிகேட்டட் டு தலைன்னு போட்டுட்டேன். ஆனா நீ வாங்கி கொடுத்துட்ட வீடியோ. ஆனா பரவாயில்லையா? அப்படியே சொல்லு. செலவு பண்ணி ஒரு தியேட்டர் பிளாக் பண்ணிடுறேன். இல்ல அவர் பேச கிடைச்சா பேசி பாத்துறாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு ட்ரை பண்ண விடாம எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. ஓகே எல்லாம் பிஸில இருப்பாங்க. ஆமா துபாய்ல ரேசிங் ஆமா வெறியா இருக்க காரு செம்மையா. அந்த டீமே கொடூரமான டீம் ஆகுது. நீ சொன்னியா ஆல் தி பெஸ்ட் சொன்னியா தலைக்கு? ஆல் தி பெஸ்ட் தலை, சூப்பரா ஓட்டுங்க அப்படின்னு. ஆமா எங்க இந்த ஹெட்போன் வாங்கிடுறேன். இந்த ஹெட்போன் டூப்ளிகேட் யார் பாரு அப்படிதான் இருக்கும். ஆயுதனி நீங்க போயிட்டு இருக்குது. ஆயுதனி புலியில வள வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டியே தலாதான் கைஸ் அப்படின்னு பேர் வேண்டியதுதான். இல்ல தலாத சொல்லக்கூடாது. இல்ல ஏகே அவ்வளவுதான். ரசிகர்கள் சந்தோஷமாயிரும் எல்லாரும். ஐயோ வேற மாதிரி ப்ரோ அப்படின்றாங்க. தலையிட்ட வேண்டாம். அடுத்து தளபதிட்டு போக வேண்டியதான். தளபதிட்ட போய் அன்பு வாங்கிட்டு வந்தோன்னு போயிட வேண்டியதான். போயிட்டு ஒரு பூங்கொத்து கொடுத்து. இதுல ஒரு கூத்து என்னன்னா எனக்கு ஒரு இது வந்துச்சு. கான்ட்ரோவர்சி எதை நான் வந்து எனக்கு பர்த்டே தளபதி பர்த்டே கரெக்டா என்னோட பர்த்டே அங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றப்ப எனக்கு கேக்குறப்ப சால்மன் பேசுறப்போ யாரு ஃபேன்றப்ப டக்குன்னு பர்த்டே சொல்றப்ப நீ விஜயா விஜய் பர்த்டே எனக்கா? ஆமா சூப்பர்னு. அது அவங்க கான்ட்ரோவர்சியா எடுக்க மாட்டாங்க. சூப்பர் கண்ணா கார்டா செலிபிரிட்டி பர்த்டே அன்னைக்கு போறது இல்லை அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க.
அந்த அளவுக்கு நீ பாராட்டு வாங்கியிருக்க எல்லாத்திட்டையும். சூப்பர் சூப்பர். ஆனா நீ பேசுறத தெளிவா கேட்க மாட்டேங்குது. ஹெட்ஃபோன் போட்டு வந்து பேசு. நான் ஒரே ஹெட்ஃபோன் மாத்திரேன். பொறுமையா வா. நீ பேசுறதெல்லாம் கண்டென்ட் தான் போ. ஐயோ பாத்துக்க தலா வீட்லயே போய் பாராட்டு வாங்கிட்டு இருக்கானா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பப்ப. வேற மாதிரி ஒரு ஓஜி வந்து பாத்தீங்கன்னா ஜோனை பிடிக்கிறதுக்காக சென்டர் போயிட்டு இருக்கு. இத வேற இந்த இந்தியா கிளிட்ஸ்காரன் பார்த்தானா இவன் பேட்டி வேற எடுப்பானே. அதான் என்ன சாப்பிடுவாப்ல அப்படின்னு ரேஸ் கார்ல நீங்க தான் ரேஸ் காரங்க நெட்டு திருப்பி பிடிக்கலாம். அவன் வேற போய் பயங்கரமா பேசிட்டு இருப்பான். ஆமா நான் தான் சுவிட்சர்லாந்து ஒரு ஸ்க்ரூ எடுத்து கொடுத்தேன், அதை திருப்பினால தான் அவர் ஜெயிச்சாரு அப்படின்னு. ஐயோ கடவுளே. அவன் வந்து நம்ம பிடி வந்து தலை வீட்டுல தான் ட்ரெயினரா இருக்கான். யானை வச்சு நம்ம டீம்னு வந்துருக்காங்க. தலையோட அன்பு பெற்றவனா இருக்காங்க நம்ம பிடி சார். 4 பேர் ரெனால்ட் டீம்ல 4. ஓ சாரி தலை சொல்லக்கூடாது. மாஃபியா ஸ்னைப்பர் சாக்கோ நாம வச்சிருக்கான். ஏய் ஆமா சாக்கோ என்ன மாஃபியா அடிக்கிறான் சாக்கோ. இவன் யானைகிட்ட மாட்டிட்டான் மெஜிஷியனு. டொட்டோவால ரீகால் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆனா ஏற்கனவே அங்க ஃபைட் போயிட்டு இருக்கு. டொட்டோவால ரீகால் பண்ண முடியல. இன்னும் 83 பேரு. பெரியான ஒரு ஜோன். நாலே ரிஜி பிடிச்சிட்டாங்க. உண்மையா ப்ரோ அசோக்? ஆமா ப்ரோ இப்ப சொன்னானே. ஆமா ப்ரோ. உண்மை போட்டோல இருக்கும் பாருங்க ப்ரோ. போட்டோ காட்டுற பாருங்க. அடுத்தது போட்டோல இருக்கும் பாருங்க. போட்டோ எல்லாம் பிடிச்சிக்கிறான் போயிட்டு. ஷான் யாஜித்தோட பர்சனல் ட்ரெய்னரா இருக்கான். ஆமா गाइस தல வீட்ல ட்ரெய்னரா வேலை செய்யறான் ப்ரோ. ட்ரெய்னர் என்ன ட்ரெய்னர்? ஜிம் ட்ரெய்னரா? என்ன ட்ரெய்னரா? ஜிம் ட்ரெய்னர் गाइस ப்ரோ. ஆளே பிடி வெரியான ஆள் ப்ரோ. நேஷனல் இந்தியா லெவல் பிளேயர், கார்க் பால் பிளேயர், அப்புறம் வந்து ஸ்பீடு கார்க் பால் கோஃப் பால் தான் சொல்லுவான். அப்புறம் வந்து அப்புறம் என்ன ப்ரோ பிடி சாரா ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றான், ட்ரெய்னரா இருக்கான். அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கோச்சா இருக்கான். ஏகப்பட்டது எல்லாத்தையும் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. போலி இல்ல உண்மை. இப்போ வந்து பிடி சார் கிடையாது. இப்போ வந்து நாங்க தனியாவே அகாடமி வந்துட்டியா? போடு போட்டேன். அது போக என்னன்னா நான் வந்து தலைக்கு பர்சன்ட் அப்படிதான்டா சொல்லணும். அமைதியாடா. அப்படின்னா உன்னை மதிக்க மாட்டாங்க. உருட்டு தானே ஏதோ இப்ப ஏதோ அது என்னால கான்ட்ரோவர்சி ஆயிடுவா. இப்ப தலை போயிட்டு இருக்காரு. நீ அவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு தம்பி அந்த தம்பிள் சேர்த்து வைப்பா அப்படின்னாரு. நீ எடுத்து வைக்க போற. அப்ப என்ன கணக்கு? நான் தலைக்கு ட்ரெயினர் தான். அவ்வளவுதான். என்னதான் எடுபடியா இருந்தாலும் அது ட்ரெயினர் தான். நாங்க இருந்தாலே ட்ரெயினர் தானே கணக்கு. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ட்ரெயினரோட நிப்பாட்டிக்கலாம். தலை வீட்டுல ட்ரெயினர்னா தலைக்கு ட்ரெயினர் இருந்தானே, அவங்களுக்கு ட்ரெயினர் இருந்தானே, எல்லாரும் ட்ரெயினர் தான். போயிட வேண்டியதுதான். அப்ப போன கூட சொல்லுவாங்க நீ கூட்டி விடு. அதுக்கு என்ன அங்க ஒர்க்கராவா இருக்கு பாரு. அப்பயே ட்ரெயினர் தான். என்னடா உனக்கு ஒரு பொழைக்க தெரியலடா. சி இல்லடா அவன் உண்மையை சொல்லி பழச்சுக்கிறான். சொல்லி வேற ஏதாவது காட்டுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப எப்படியாவது ஒண்ணு ட்ரெயினர்ல இருந்து எடுத்து விட்டுறோம் நாங்க பேசுற பேச்சுல. வெளியே போடா அப்படின்னு அந்த அளவுக்குல சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரில கிடையாது. அவங்க எல்லாமே நல்லா. ஆமா அவங்க ரொம்ப நல்லவா தெரியும். அதனால கான்ட்ராஸ்ட் இல்லாம இருக்காங்க அவங்க. மெஜிஷியன் அப்ப வந்து ரீகால் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கான். ரீகால் பண்ண முடியுமா? எஸ்ஓபிடிஸா? எஸ்ஓபிடிஸ் ரொம்ப நேரமா யானையிலேயே சுத்திட்டு இருக்கான். அங்க இன்னொரு டீம் விடவே மாட்டாங்க. 2 பேர் தான். ஈஸ்வா அவுட். மறுபடியும் 2 பேர் தான் இருக்காங்க. அவன் பாருங்க ரீகால் பண்றதுக்காக போராடிட்டு இருக்கான். இப்ப யாரும் இல்ல. போனா டொட்டோ வேற காலி. டொட்டோவே நாக் அவுட். ஆமா பண்றான். ரீகால் பண்ணிட்டான். வெரி தூக்கி விட்டான். அவ்வளவுதான். ஈஸ்வா சாக்கோ டொட்டோ மறுபடியும் பண்ண முடியும். மறுபடியும் பண்ண டைம் இருக்கு. இது முடிஞ்சு அப்புறமேட்டு அவ்வளவுதான். பண்ணிட்டான். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. பண்ணும். ஏன் பண்ணாம போறோம்னு தெரியும். லைஃப் 2 வெளிய செத்துட்டான். டொட்டோ ஸ்கூல்ல ஒரு அடிச்சா இதுல ஒரு அடிச்சாங்க. OGBTS ஃபைட் 2 பேர் நாக். பிக்சர் வெளிய போன காட்ற ப்ரோ. மேட்ச் ஜாயின் பண்ணும்போது காட்ற பாருங்க.
ஐயோ ஓஜி கிட்ட ஃபைட்னா ஓஜிக்கிட்ட ஃபைட் நிறைய நீ அக்கா சைண்ட போடுறாங்க. அப்படி அக்கா இல்லடா தம்மு. போட்டு அக்கா டீம் கோட்டுக்கு மண்டையிலே ஒரு நேடு முடிச்சாங்க. முடிச்சாங்க. தின் முடிவடைந்தா தின் ஆகார மரணம் அடைந்தான். தம்மு அக்கா மண்டி ஓட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரிஸ்பிளேஸ் வந்து காப்பாத்திட்டு இருக்கான். தம்மு எழுப்பிட்டு இருக்காங்க. தம்மு காப்பாத்துறாங்களா? அம்மாவை நீ அங்க பிடிச்சுதான் தூக்குவியா அப்படின்ற மாதிரி. ஆனா தூக்கிட்டாங்க. தூக்கிட்டா இதான் சாக்கணும். இப்பெல்லாம் தம்மு முதல்ல தூக்குவாங்க. ஏய் தம்மு ஏன் என்னாச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விளாடுறான் கோட்டு. நீ பிறந்தாய் அன்பே நீ கூட தெரியாம ட்ரோல் அங்க நேட போட்டு ரொம்ப நேரமா பார்த்து கோஸ்ட் எம்பிடிஎஸ் பாத்துட்டான். டவுன் பிட்ச்ல பாத்துட்டாரு சொல்லு பாத்துட்டாரு. பங்கோஜி நோ பேசிட்டாரு. என்ன நம்ம பிடி வாய்ஸ் கேக்குது மதன் ப்ரோ அகைனா பேக். ஆமா பிடி மாஸ்டர் என்ன இருக்கு. அவன் தான் வந்து எல்லா துறையிலுமே கால் பதிப்பானே. பிடி தான் ப்ரோ சிறந்த எடுத்துக்காட்டு. பிடி தான். எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் முடிச்சிட்டாங்க. சீனியர் ஃபுட்பால் ஸ்குவாட். ஓ எஸ்ஓபிடிஎஸ் மீண்டும் வெளியே வா. எஸ்ஓபிடிஎஸ் சொல்லி அடிக்குது பா. சொல்லி அடிக்குது. அம்மாளுமில் கோஸ்ட் ப்ரோ நேடு போட்டுட்டாரு எம்பிடிஎஸ் மேல. அவ்வளவுதான் ரஷ் பண்றாங்க. முன்னாடி அவங்க கிளியர் பண்ணாதான் அந்த இடத்தை எடுக்க முடியும். அவ்வளவுதான் கோஸ்ட் ப்ரோ புடிச்சா அடிங்க. இப்ப நேடு போட்டா மாட்டிக்குவாங்க. ஜோன் புடிச்சாங்களே. கோஸ்ட் ஜோன் தான். ஆமா கோஸ்ட் ப்ரோ இப்ப நேடு விழுகுமா மண்ட தெரிக்குமான்னு தெரியலையே. என்ன ஏன் பண்ண இப்படி சொல்றான் இவன். என்ன ரெண்டு பேரும் வெளுத்துக்கணுமா? ரெண்டு பேரும் நேடு போட்டுட்டு இருக்காங்க. அடி விழுகுது. எல்லா பக்கம் அடி விழுகுது. உங்களை விட பெரிய பையன். அப்புறம் கோஸ்ட் கூப்பிட்டு அப்புறம் சேர்ப்பிடி அடிச்சானா ரெண்டு பேருக்கு சேர்ப்பிடி விழுவும். ஏதாவது சொல்லாரடி ரவுடு. அப்படியா? சரி எங்க சொல்லு பாக்கலாம் கோஸ்ட் அடாவுடான்னு. அவன் என்ன பண்ணுவான்? அப்படியா? சரி ஓகே கோஸ்ட் சொல்லிருங்க. கோஸ்ட் போய் சொல்லிருங்க. சொல்ல வேண்டியது ஒரு கடமை. சொல்லி 4 ஏற்றை கொடுங்க. இருந்தாலும் அவனோட ஓஜி நல்லா இருக்கும். அவனுக்கு மரியாதை கொடுத்தா அவனுக்கு. ரோல் இந்த படுது உண்டு. ஸ்ப்ரே உண்டு. நீ அடிச்சு ஐயோ அப்படின்னு போட்டா வருது. எவன்டா அவன் போட்டது? ட்ரோலுக்கு ஏதாவது போடுறான் கிருட்டுன்னு. பங்கோஜி முடிகிறான். அவ்வளவுதான் முடிகிறாங்க. பாங்கோஜி பீட்டஸே அடிக்கும் வல்லமை பெற்றவன். பாங்கோஜி இப்ப இருக்கிற ஐஜெல்லே கொடூரமான ஐஜெல்னா அது பங்கோஜி தான். அது எம்எஸ்ஓபி பீட்டஸ கொல்றதுக்குன்னு அவதாரம் எடுத்து வந்தவன் ப்ரோ. சொல்லவா வேணும். இந்த வாட்டி பெரியான லீட் வைக்க போறாங்க போல எம்பிடிஎஸ். ஆயுதானி இருக்காங்களா? ஆயுத சமர்ப்பணம் இவனுக்கு. ஏன்னா நல்லா ஹை ரீச் வேற. ஐவரி வேற சொன்ன உண்மையில கோபப்பட்டு ஜெயிச்சு காமிச்சிருவானோ. பாவானா ஐவரி லைவ் பார்த்தா லேக் அப்படியே கொடூரமாகுது. பாவமாகறான். சிம்பா படுறா ரம்பா கும்பா சிம்பா. யாரு சிம்பா லீடுன்னு சொன்னே முடிச்சாங்க சிம்பாவை. சிம்பா டாப் 8ல முடிவெடுத்தாங்க. எம்பிட தாண்டா முடிவெட போகிறது. இன்னும் சூப்பர்கள் மட்டும் தான் அங்க பாரு. ஐயோ பாக்க அடிக்கிறான்டா இந்த எம்பிடிஸ் காரன். பாக்க அடிக்கிறான்டா. இவன் தான்டா முடிக்கிறான் முக்கியமான டீம் எல்லாமே. அவ்வளவுதான் மறக்க போல எம்எஸ் மட்டும் தான் இருக்கான். தன்னன் தனியா போராடி இந்த தடவை டாப் 5 கொண்டு வருவாரா? கோஸ்ட் ப்ரோ 2 கில் 2 கில். 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 2 கில்
பீட்டு அடிச்சோடனே அட்ரில் ரஷ் ஆயிடுச்சு அவனுக்கு. எல்லாரும் ரெடி பண்ணிட்டு திமிரு அதான் செருப்பு அடி வாங்கினானுங்க. அட்ரில் ரஷ் வந்துருச்சு. ஓகே பங்க தூக்கி விட்டாங்க. பங்குக்கு அடுத்த வந்து மட்டனை தூக்கி அவன ரொனால்டோ கிட்ட இருந்து ஒரு நேடு வருமா? ரொனால்டோ டீம் ஒரு நாக்கு பங்கு வச்சு நாக்கு சொன்ன மாதிரி நாக்கு மண்டையில நாக்கு போடுற மாதிரி வச்சு எம்எல்ஜி டீம் வாயிலே விடுறான் கிட்டுன்னு. ஏஜிய பிளேஸ் ட்ரோல் உங்க அண்ணன் டீம் உயிரோடு இருக்கு. ஒரு டாப் 5 வர போறாங்க. டாப் 6 இதா நேடு மறுபடியும் ஒரு நேடு மல்டிபிள் நேட்ஸ் வாங்குறாங்க இவங்க. 2 டீம் நேடு வாங்குறாங்க. எம்எஸ்ஓபி கால் எடுத்து பண்ணி போய் இருந்தான். போய் அவங்க நேடு போட்டு முடிச்சுட்டு எம்எஸ்ஓபி நேரத்தை முடிச்சிட்டான். டாப் 5 வருவாங்களா? எம்எஸ்ஓபி டீம் லீட் எடுக்குமா? அவ்வளவுதான் சூப்பர் கேர்ல முடிச்சிட்டாங்க. சூப்பர் கேர்ல் இஷா 2 பேர் மட்டும் தான் முடிச்சாங்க டாப் 5. வந்தா வர ரொனால்டோ டீம் இஷா ஐயோ நோ டாப் 5 வந்துட்டாங்க. எம்பிடிஎஸ் மறுபடியும் டாப் 5 எடுக்குது. இந்த பக்கம் சுட்டி கைஸ் சுட்டியில வைத்துக் கொள்ளாதே அவன் ஆக்கி விடுவான் பொட்டி அப்படின்னு சுட்டி போட்டு பிரிவாங்க. லாக்டவுனுடைய நாயகன், லாக்டவுனுடைய ஹீரோ, லாக்டவுனோட கொடூர குழந்தை சுட்டி கைஸ். சுட்டியா ட்ரெஸ் ஐயோ முடிக்கிறாங்க. சுட்டியா முடிக்கிறாங்க. இல்ல எஸ்கேப் ஆயிட்டான் சுட்டி. ஜஸ்ட் எஸ்கேப். டோரா இருக்கான். ஐவரி இருக்கான். ஐவரி பங்கோஜிய கொன்னுட்டான். ஐவரி அடிச்சடில ஐவரி 7 கில் 9th ஜென் லைவ் போட்டிருக்கான். கதறது டிவைஸ் சொன்ன மாதிரி ஜெயிக்கிறதுக்கு விளையாடுறா. ரெட் கார்டு போட்ட ஒட்டைகளா பாடுறா என்ன அப்படிங்கிறாங்க. ஓ நோ சீரியஸா எடுத்துட்டாங்க. The overrated Ivory is magnifying every team guys. This overrated noob is killing everyone like a rat. முடிக்கப்படுகிறது. நாடு செய்யப்படுகிறான். நாடு செஞ்சு கொண்டிருக்கான் guys. ஜோன் வந்துருச்சு. ஜோன் போணும். ஜோன் விட்டுட்டாங்களா? இல்ல ஜோன் விட்டுட்டாங்க. முடிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, வெளுக்கப்பட்டது. மேட்சில் எல்லாத்தையும் நாணயக்கப்பட்டது. ஜேவிடிஎஸ் வெற்றி பெறப்பட்டது guys. ஜேவிடிஎஸோட வெற்றி. The worthy Ivory is again proving அடிக்கவும் முடியும், ஜெயிக்கவும் முடியும். பொச்ச முடி டமீதா இருக்கிறா அப்படின்றாங்க. மர்க்கா சொல்றான். மர்க்கா whenever you talk I will play, I will win again and again, so talk more அப்படின்றாங்க. அருமையான வெற்றி. 6 கில் டோரா சுட்டி. லாக்டவுனுடைய ஹீரோ நாயகன் என்று அழைக்கப்படும் லாக்டவுன் நாயகன் சுட்டி 6 கில். நார்த்தல்ல 1 கில். ஐவரி 7 கில். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் எடுத்தாரு கேண்டி பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆமா பாயிண்ட் எடுத்து 9-7 இப்போ 9 மறுபடியும் 9 அடுத்து